ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க. மட்டன் சிக்கனுக்கு அடுத்தபடியாக சப்பாத்திக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் கிடையாதுன்னே சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு முட்டை எடுத்திங்கன்னா ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. அது மாதிரி எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அத்தனை வெங்காயமும் தக்காளி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 7 முட்டையில் செய்ய போகிறேன். அதனால் மீடியம் சைஸில் ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதாவது இந்த வதக்கிறது ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்லாம் தேவை கிடையாது. கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கினாலே போதும். தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸ் தக்காளி தான். ஒரு 5 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற 7 முட்டைக்கு இது கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 4 பூண்டு பல்லும் ஒரு சேர்த்துருக்கேங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதுங்க. ரெண்டாவது நம்ம மசாலா கூட சேர்த்து கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதனால் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்காமல் செஞ்சாலும் இதில் டேஸ்ட் இருக்காது. அதனால் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் சேர்த்து தான் வதக்கியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் சேர்த்து கூட வதக்கிக்கலாம். ஆனால் திரும்ப நம்ம சமைக்கும்போது பட்டர் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இது லைட்டாக வதக்கிட்டோம். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக ரொம்ப மல்லு அரைக்க தேவையில்லை. நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இதை வதக்கியாச்சு. இதை ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி வதக்கணுமோ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து 7 முட்டைக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சேன் இல்லையா? இப்போ 4 முட்டை மட்டும் தான் இந்த பாத்திரத்தில் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 முட்டைனா 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா தூள் ரொம்பவும் தேவை கிடையாது, லைட்டாக இருந்தாலே போதும். இது 4 முட்டைக்கு நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த மாதிரி திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு மசாலாவே பெருசாக தேவையில்லைங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதிலே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிறலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நம்ம கிண்டவே கூடாதுங்க. அப்படியே நம்ம மூடி சிம்மிலே வைக்க போகிறோம். அதனால தான் நான் வந்து 2 டைமாக செய்கிறேன். இந்த பேனில் 7 முட்டை மொத்தமாக ஊற்றினோன்னா நமக்கு உடஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி மூடி வைக்கும்போது தனித்தனியாக வெந்து வர்றதுக்கு நம்ம கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின முட்டையெல்லாம் அப்படி தனித்தனியாக வெந்து நிற்கி பார்த்திங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக முட்டை வந்து அப்படியே வெந்து நிற்கணும். நீங்கள் கலக்கி விடவே தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்திங்கனாலே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். கிரேவி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி அரைச்சிட்டு பட்டர் சேர்த்து செய்யும்போது இந்த க்ரீமி பதம் வந்து நமக்கு வந்துடுங்க. அதனால தான் நம்ம வந்து இதை பக்குவமாக செய்யணும். நீங்கள் மொத்தமாக இதில் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றி போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி சிக்கிக்கிட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு 7 முட்டை இன்றைக்கி தேவைப்படுறதுனால நான் 2ஆக செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் இதை விட பெரிய பேனாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கிண்டாமல் அப்படியே வச்சு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்து நிற்கும். இந்த மாதிரி நமக்கு கிரேவியும் கிடைக்கும் பக்குவமாக. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? அவ்வளோதாங்க. இதை வந்து அடுப்பை அப்படியே சிம்மிலே வச்சு விட்ருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த முட்டையும் கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது மேலே வந்து கசூரி மேத்தி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கரெக்டான பதமாக இருக்குது. சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் பட்டர் எல்லாமே நல்லா உருகி மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுருங்க.
தூவிட்டு அப்படியே அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு அவ்வளோதான். நல்லா முட்டை வெந்திருக்கு. நல்லா கிரேவியுமே நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு சப்பாத்தி செய்ய வேண்டியது இருக்குது. அதையும் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட விற்பனைக்காக சில பொருட்களும் வச்சுருக்கோங்க. அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பொருட்கள் தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தரமான நட்ஸு, சீட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? பச்சை பூசணி விதை, வெள்ளை பூசணி விதை, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, சியா விதை, ஆளி விதை, சப்ஜா விதை. இந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒமேகா 3யும் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் உள்ளதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தினமுமே எடுத்துக்கலாம். தினமும் லட்டாவோ கஞ்சியாகவோ ஊற வச்சு தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க. நல்ல பலன் கிடைக்கும். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த கிவி, உலர்ந்த ஸ்ட்ராபெரி, தேன் நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், சிப்ஸ் வகைகளில் காய்கறி சிப்ஸ், பழங்கள் சிப்ஸ், இது குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கொடுத்துட்றதுக்கு தோதாக இருக்குங்க. இது கூடவே தரமான ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுவுமே நம்மக்கிட்ட தரமான பொருளாக இருக்குது. சுத்தமான முறையில் நாங்கள் பேக்கிங் செஞ்சு தர்றோம். இது கூட பேரிச்சம்பழத்தில் 6 வகையான பேரிச்சம்பழம் வச்சுருக்கோங்க. நல்ல தரமான பேரிச்சம்பழம். சுவையுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பிசுப்பும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான பேரிச்சம்பழம் இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி, அத்தி இதுவுமே வச்சுருக்கோம். இதில் எந்த பொருள் உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தியுமே பார்த்திங்கன்னா நான் ரேஷன் கோதுமையில் பண்ணதான். ரேஷனில் வாங்கின கோதுமையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அரைச்சி செஞ்சது தாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சப்பாத்தி, லேயர் பரோட்டா, கோதுமை பரோட்டா, பரோட்டா ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. சேனல் நிமிக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் சப்பாத்தி, பரோட்டா ரெசிபிஸ்னு இருக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். அவ்வளோ தாங்க. நல்லா க்ரீமியான பதத்தில் முட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.